சொல்ற திமுக இருக்கு, நீ 5 வருஷமா ஒன்றுமே பண்ணல. நான் வந்து நெஞ்சு நம்பி சொல்லியிருக்க திட்டம் கொண்டு வந்து சொல்லி தைரியம் இருந்தா நீ வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்து சொல்லு. எழுச்சி உரையாற்றுவார்கள். இதுவும் கேக்குது. ஹலோ ஹலோ. சிறப்பு வாய்ந்த ஹலோ ஹலோ நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாபெரும் தெருமுனை தம்பி மைக் கட்டல சவுண்ட் வைங்க. ஹலோ 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 நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாபெரும் தெருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட தொண்டாமுத்தூர் பேரூராட்சியில் நம்முடைய மாரியம்மன் கோயில் திடலில் அற்புதமான இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகின்றக்கூடிய நம்முடைய முன்னாள் பாரதிய கட்சியுடைய தலைவரும் நம்முடைய மண்ணின் மைந்தரும் IPS அதிகாரியாக இருந்து அந்த பதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய தலைமையேற்று இந்த நாட்டுக்கு சேவை செய்வது என்ற அடிப்படையில் கழகத்தில் இணைந்து இன்றைக்கு சிறப்பான முறையில் பாரதிய கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு அனைத்து மக்களையும் அன்பை பெற்றக்கூடிய அருமை தம்பி எங்களது அன்பு சகோதரர் கே அண்ணாமலை IPS அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய கட்சியுடைய மாநில பொறுப்பாளர் சிறப்பான முறையில் பணியாற்றி கொடுக்கக்கூடிய நம்முடைய வசந்தராஜ் அவர்களே, நம்ம பகுதியுடைய மாவட்ட தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அருமை தம்பி சிறப்பான முறையில் பேசி அமர்ந்தக்கூடிய சந்திரசேகர் அவர்களே, இதெல்லாம் நிர்வாகிகள், அதெல்லாம் மண்டல தலைவர்கள் சம்பத் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, ஜெயபிரகாஷ் அவர்களே, முன்னாடி எல்லாம் சொல்லிட்டீங்களா? சரி, நம்முடைய மாவட்ட தலைவர் நம்முடைய சந்திரசேகர் சொன்ன பெயர்களை நானும் முன்மொழிகிறேன். அதே போல எங்களது அதிமுகவுடைய பொறுப்பாளர்கள் மாவட்ட துணை செயலாளர் செல்வரன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் நம்முடைய துரையன் அவர்களே, அதே போல நம்முடைய அம்மா பேரவை இணை செயலாளர் அருமையர் விஜயகுமாரன் அவர்களே, அதே போல நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் வேலுச்சாமன் அவர்களே, ராஜ் அவர்களே, சக்திவேல் அவர்களே, நம்முடைய தொண்டாமுத்தூர் பேரூராட்சியுடைய செயலாளர் அருமை தம்பி சங்கர் அவர்களே, அதே போல இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டாமுத்தூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட 7 பேரூராட்சியுடைய செயலாளர்களே, முன்னாள் ஊராட்சியாளர்களே, இந்த பகுதிக்கு உட்பட்ட கிழந்தூர் சேர்ந்து தொண்டாமுத்தூர் சேர்ந்து 10 ஊராட்சியினுடைய பொறுப்பாளர்களே, 3 ஒன்றியத்துடைய பொறுப்பாளர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி இது முடிச்சுட்டு நம்ம தொகுதியிலேயே குடியிருப்பில் இன்னொரு மீட்டிங் நாங்கள் 2 பேர் போகணும். நானும் சகோதரர் அண்ணாமலை அவர்களும். ஆகவே எல்லா பேரையும் சொன்னதை எடுத்துங்க. அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஏன்னா பத்திரிகை நண்பர்களுக்கு, பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நன்றி சொல்லணும். வாழ்த்து சொல்லின்னு வைங்க, எப்படி இருந்தாலும் அவங்க நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் போடுவாங்க. நன்றி சொன்னாவது சேர்த்து போடுவாங்க. நன்றி சொல்றேன். அது அவங்க மேல, அவங்க நம்ம சகோதரர்கள் தான். அவங்களுக்கு சில அழுத்தங்கள் இருக்கு, அதனால வேற ஒன்றும் இல்லை. ஆகவே இருக்கிற அத்தனை பேருமே நம்ம சகோதரர் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாட்டு மக்கள் திமுக சுத்தமாவே இருக்கக்கூடாது முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே வந்தீங்களா? சரி. நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொண்டாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய தந்தை உடைய நெருங்கிய நண்பர், எங்களது குடும்ப நண்பர் அருமையன் சின்னராஜன் அவர்களே, இன்னைக்கு திமுக ஆட்சி ஒட்டுமொத்த தமிழகத்தில் கூடிய மக்களும் இந்த ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏனென்றால் இந்த 5 வருடமாக இந்த ஆட்சி, திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏதாவது ஒரு திட்டம் நம்ம பகுதிக்கு, இந்த பகுதிக்கோ நம்ம தொகுதிக்கோ கோவை மாவட்டத்துக்கு ஏதாவது ஒரு திட்டம் வந்திருக்குதுன்னா இல்ல. ஆனா காலையில இருந்து பாத்தீங்கன்னா எல்லா நியூஸ் பேப்பர், யூடியூப் சேனல், டிவி எல்லாம் எதை எடுத்தாலும் சாதனை சாதனை சொல்லி விளம்பரத்தில் மட்டும்தான் இருக்குது. அந்த பேப்பர்லயும் விளம்பரத்தில், டிவியில தான் அந்த சாதனை இருக்குது. உண்மையா பார்த்தா ஒண்ணு இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு திட்டம் இங்க வந்திருக்கா? நம்ம இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருக்கோம். இங்க பக்கத்துல ஒரு அற்புதமா ஒரு காலேஜ், 9 கோடியில 50 வருஷமா காலேஜ் கட்டி கொடுத்து, இங்க இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை கிட்டத்தட்ட மேம்படுத்தி 30 படிக்க மேம்படுத்தி கொடுத்தோம். இது மட்டுமல்ல, போலுவட்டி மருத்துவமனை, சுண்டகாம மருத்துவமனை, 3 ஹாஸ்பிட்டல் பண்ணி கொடுத்தோம். ஆகவே ஆர்டி ஆபீஸ் கொண்டு வந்தோம், தாலுகா ஆபீஸ் கொண்டு வந்தோம், எல்லா சாலைகளும் போட்டோம். இன்னைக்கு பார்த்தா தோட்டத்துக்கு போகக்கூடிய சாலைகளும், விவசாயிகள் அது கூட விடுபடல, எல்லாமே போட்டு கொடுத்தோம். எல்லா பாலங்களும் கட்டி கொடுத்தோம். நம்ம கொண்டு வந்து சிறுவாணியோடு இன்னும் போட்டிருக்காங்க. 5 வருஷம் அவங்க ஆட்சிக்கு வந்து நம்ம நிதி ஒதுக்கி கொண்டு வந்தோம். ஆகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதிகமான வீடுகள் கட்டி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க மட்டுமல்ல, கோயம்புத்தூருக்கு இன்னும் பண்ணல. இப்ப பாத்தீங்கன்னா திமுக காரரு எப்படி இந்த விளம்பரம் பண்ற மாதிரி நாங்க தாங்கிறாங்க. ஆனா எது என்ன செஞ்சுட்டு நாங்க தாங்கன்னு சொல்றாங்க புரியல. ஏதாவது ஒரு திட்டம் இதே இடத்துல இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்காங்க. ஆகவே நாங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், நம்முடைய நிர்வாகிகள் நாங்க இருக்க, பொதுமக்கள் இருக்கீங்க, இதே இடத்துல நீங்க நாளைக்கு மேடை போடு வந்து ஏதாவது ஒரு திட்டம் இங்க பண்ணிருக்கேன்னு சொல்லு, நாங்க கேட்கிறோம். நீ என்ன சொல்லு கேட்கிறோம். ஒரே ஒரு திட்டம் கூட இல்லை. 50 கிலோமீட்டருக்கு புறத்துல அம்மா இருக்கும்போது கேட்டு வாங்கி கூட்டுக்குடி திட்டம் கொண்டு கொடுத்துருக்கிறோம். அத்திக்கடத்துல இருந்து தனியா இங்க மட்டும் 50 ஆண்டுகள் சிறுவாணி மட்டும்தான் நமக்கு சோர்ஸ். எல்லாம் சொன்னாங்க வரும்போது, எங்களுக்கு மாற்று சோர்ஸ் வேணும், டேம்ல தண்ணி தீரும்போது வேற வழியே இல்லைன்னாங்க. அத்திக்கடல கொண்டு கொடுத்தோம் தண்ணி ஸ்கீமிங்க. இப்படி பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம். அத்திக்கடலான திட்டம் 70 ஆண்டுகள பிரச்சனை. எடப்பாடியாரை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சு திட்டத்தை கொண்டு வந்தோம். தண்ணி வருது. செகண்ட் ஸ்கீம் கொண்டு வந்தோம், அறிவிக்க வச்சோம் எடப்பாடியாரை வச்சு. அதுல நம்ம பகுதியில் 90 குளங்களை சேர்த்தணும். அப்படியே நிறுத்திட்டாங்க. திமுக வந்து அப்படியே நிறுத்திட்டாங்க. எத்தனை பாலங்களை கட்டணும் இன்னைக்கு கோவை மாவட்டத்தில் யாரும் மறுக்க முடியாது. 50 ஆண்டுகள் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். உரிமையோட இன்னைக்கு என்டிஏ கூட்டணி ஓட்டு கேட்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவை மாவட்டத்துக்கு எத்தனை திட்டங்களை கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எல்லா பாலங்கள், சாலைகள், இன்னைக்கு பொள்ளாச்சி ரோடு பாத்தீங்கன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி கொண்டு வந்தாலும் பாரத பிரதமர்கள் உதவியோட அந்த அற்புதமான சாலை. ஸ்மார்ட் சிட்டி திட்டம் புறத்துல அம்மா கேட்டு வாங்கினாங்க பாரத பிரதமர் கிட்ட. இன்னைக்கு மொத்தமா தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் 100 திட்டம், 11 திட்டம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல குளங்கள் எப்படி மேம்படுத்திருக்கோம். அதை சுத்தம் பண்றது இல்ல, புல்லு முளைச்சிருக்குது, விசைச்செடி முளைச்சிருக்குது. இதுதான் சூழ்நிலை. எதுவுமே பண்ணாம திமுக ஆட்சி 5 வருஷத்தை ஓட்டிட்டாங்க. அது மட்டும் திமுக பண்ணதெல்லாம் நம்ம அண்ணாமலை விரிவா பேசுவாரு. அதே போல நம்ம சார்பாக அண்ணாமலை அவருக்கு நன்றி சொல்லிக்கலாம். இது பாரதிய ஜனதா கட்சி நடத்தக்கூடிய திருமலை பிரச்சார கூட்டம் தான். நம்மளை வந்து கூட்டணி கட்சி சொல்லி சிறப்பு அழைப்பாளர் கூப்பிட்டு இருக்காங்க, அதுக்கு நன்றி. அது மட்டுமல்ல, எல்லா பக்கம் பிரச்சார கூட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் வந்து கண்டிப்பா வந்து நான் இங்க வர்ற பேசுறதுக்கு கேட்டுங்க, அவர் அண்ணன் எப்ப இருக்காரோ அந்த டைம்ல நான் வரேன்னு சொல்லி போட்டு, எங்களுக்கும் பாத்தீங்கன்னா பாரத பிரதமர் வந்து திருச்சி வந்தாரு, அதுக்கு முன்னாடி மதுரை வந்தார், அங்கெல்லாம் வேலைகள் இருந்தது, சென்னையில் வேலைகள் இருந்தது. நீங்க வரும்போது கண்டிப்பா நான் வரேன்னு சொல்லி போட்டு அந்த நேரத்தில் நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு நம்ம அனைவர் சார்பாக, தொகுதி சார்பாக ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
ஏனென்றால் பாத்தீங்கன்னா இன்றைக்கு திமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. எந்த வளர்ச்சியை கொடுக்கல, அவன் கொடுத்ததெல்லாம் என்னன்னு கேட்டுங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் எல்லாம் விலை உயர்வு தான். யாருக்கு பாதுகாப்பு இல்ல, சகோதரிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போலீஸ் வேலை செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்தாங்க? இந்தியாவிலேயே பாரத பிரதமர்கிட்ட நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷனா நம்ம ஆர்எஸ் நம்ம தொகுதி போலீஸ் விருது வாங்கினாங்க. அப்படி இருந்தா காவல்துறை இன்னைக்கு பாத்தீங்கன்னா திமுக அடிமை மாதிரி ஆயிட்டாங்க. எங்க போல கஞ்சா வைக்கிறான். இன்னைக்கு காலேஜ்ல ஸ்கூலுக்கு போயிடுச்சு கஞ்சா. இளைஞர்களுக்கு யாருக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு சகோதரர்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இன்னைக்கு நம்ம பகுதியில் அப்படி எல்லாம் இல்லாம இருந்தது. இன்னைக்கு நம்ம பகுதியிலேயே அடிக்கடி பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மர்டர் நடக்குது. இப்ப 2 நாளைக்கு ஒரு மர்டர் நடக்குது. இளம்பெண்ணை கொண்டு போய் கற்பழிக்கிறான், இன்னைக்கு தூக்கி வீசிட்டு போயிடுறான். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசுல இருந்து பாட்டி வரையில் பாதுகாப்பு இல்ல. இதுதான் பிரச்சனை. ஆகவே இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். நீங்க எல்லாம் சரிங்க இருக்கிற நம்முடைய அக்காமார்கள் எல்லாம் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. வீட்டுக்கு போய் ஒரே அதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நம்முடைய அண்ணாமலை பேசுறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேன். ஆகவே எல்லாம் வீட்டுக்கு போய் ஒரு கணக்கு போடுங்க. எப்படின்னா 2021 பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி. அப்போ நீங்க மின் கட்டணம் எவ்வளவு கட்டினீங்க, சொத்து வரி எவ்வளவு கட்டினீங்க, பால் எவ்வளவு வாங்கினீங்க, கட்டுமான பொருட்கள் எவ்வளவு வித்தது, அது மட்டுமல்ல அரிசி பருப்பு எண்ணெய் இது எல்லாம் எவ்வளவு வாங்கினீங்க, இப்ப எவ்வளவு வாங்குறீங்கன்னு சொல்லி போட்டு ஒவ்வொரு தாய்மார்களும் வீட்டுக்கு போய் ஒரு கணக்கு நோட் எடுத்து போட்டு பாருங்க. அப்போ இப்ப திமுக நான் 5000 போட்டேன், 3000 போட்டேன், மாசம் 1000 ரூபாய். எப்படி என்ன சொன்னாரு எல்லா குடும்ப தலைவர்களுக்கும்? அப்ப நாங்கெல்லாம் 21 நாங்கெல்லாம் போட்டி போட்டோம். நாங்க என்ன ஒரு அண்ணாமலையும் போட்டி போட்டார் நம்ம கூட்டணி சார்பா. அப்ப ஏமாத்தினாங்க. எப்படி ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு 1000 கடைசியில கொடுக்கவே இல்லை. 28 மாசமா நாங்க போராடணும். சட்டமன்றத்தில் எடப்பாடியா நயினார் நாயகர் நாங்க எல்லாம் போராடி அதுக்கப்புறம் 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா? சரி, இப்ப என்னாச்சு? நான் 3 மாசம் உரிய தொகையை எலெக்ஷன் நேரத்தில் நிறுத்திடுவாங்க. மத்திய அரசு 1000 ரூபாய் நிறுத்திடுவாங்களாமா. ஆன்கோயிங் ஸ்கீம் நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி இப்படி எல்லாம் போய் சொல்லி ஏமாத்துறாங்க. மத்திய அரசு மேல பழி போட்டு மத்திய அரசு எவ்வளவு திட்டங்களை கொடுத்திருக்காங்க, ஆனா பழி போட்டு நிறுத்திடுவாங்கன்னு சொல்லி போட்டு ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம் சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா கோடை கால நிதி, கோடை காலமே வரலையே, அது வரலும் கோடை கால நிதி 1000 2000 அப்ப 5000 கொடுக்குறீங்க. சரி 5000 28 மாசமா நீ கொடுக்கலையே, அப்ப 28 மாசம் சேர்த்து போட்டுக்கணும். ஒரு குடும்பம் 27,000 கொடுத்துருக்கணும் இல்லையா? கொடுத்துக்கணும்ல. இப்ப 3000 சேர்த்து கொடுக்கிற பாரதிய ஜனதா கட்சி பேரை சொல்லிட்டு மத்திய அரசு பேரை சொல்லிட்டு இன்னைக்கு பாரத பிரதமர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து ஸ்கீமை திறந்து வச்சுட்டு போறார். எத்தனை வீடு கொடுத்திருக்காரு? நான் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சர். மற்ற மாநில கட்டாத வீடெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காரு பாரத பிரதமர். நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஒரு வீடு கட்டியிருக்கியா? கிட்டத்தட்ட 14 லட்சம் வீடு கட்டியிருக்கோம். ஆகவே இன்னைக்கு பொய்யா சொல்றீங்க. சரி, ஓகே. ஆனால் இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, வீட்டுக்கு போய் கணக்கு போடுங்க. 28 மாசம் உங்களுக்கு போடல, எல்லாத்துக்கும் கொடுக்கல 1000. நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் 5 லட்சம் உங்க பணத்தை திமுக எடுத்து 4000 5000 கொடுக்குறாங்க. இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 4 லட்சம் 5 லட்சம் போயிருச்சு. அதிமுக ஆட்சி 21 தொடர்ந்து என்டிஏ கூட்டணி ஆட்சியில் இருந்திருந்தால் ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் மீதி, 4 லட்சம் மீதியா இருக்கும். நான் விளையாட்டுக்கு சொல்ல, வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க, சரியா இருக்கு, கணக்கு சரியா இருக்கும். ஆகவே இந்த 2000 1000 மக்கள் யாரும் தயாரா இல்ல. இந்த ஏழைகள், நடுத்தர வர்க்கம், விவசாயிகள் எப்பவுமே திமுக ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர்கள் இந்த ஆட்சி வேண்டாங்கிறா, இந்த முதலமைச்சர் வேண்டாங்கிறா, திமுக ஆட்சி வேண்டாங்கிறாங்க. ஆகவே சிந்தித்து பாருங்க. அனைவரும் இந்த தொகுதியில் மட்டுமல்ல எல்லா பக்கமே இந்த தொகுதிகளை யார் போட்டியிட்டாலும் இரட்டை சின்னம் போட்டுட்டா இரட்டைக்கு வாய்க்கலைங்க, பாரத கட்சி போட்டிட்டா தாமரைக்கு வாய்க்கலாம். எந்த கூட்டணி சீட்டை வாய்க்கிறது நம்முடைய சதீஷ் இருக்கு அவருடைய மாவட்டத்தையார் கூட்டினா நம்ம குக்கர் சின்னத்துக்கு வாக்களிங்க. ஆகவே நீங்கள் எல்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வாக்களிக்கணும், ஆதரவு தர வேண்டும். கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் கோவை மாவட்டம் அதிமுக கோட்டை. திமுக ஒன்னே ஒண்ணு சொல்ற, திமுக நீ 5 வருஷமா ஒண்ணுமே பண்ணல. நான் நெஞ்ச நம்பி சொல்லியிருக்க திட்டம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி தைரியம் இருந்தா நீ ஒரு திட்டத்தை கொண்டு வந்து சொல்லு. ஆகவே மக்களுக்கு தெரியும்
கண்டிப்பாக அண்ணா திமுக ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சி கண்டிப்பாக மலரும் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை அழைத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி மாவட்ட தலைவருக்கும் மண்டல தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.